பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அற்புதமான காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நேற்று படித்தோம், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான்னு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு மனுஷன் ஜெயிப்பான். தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு மனுஷன் சாத்தானை ஜெயிப்பான், பாவத்தை ஜெயிப்பான், எதிர்ப்புகள் எல்லாம் ஜெயிப்பான், கோலியாத்தை ஜெயிப்பான், பட்சிக்கிற அக்கினியை ஜெயிப்பான், சிங்கங்களை ஜெயிப்பான். தேவனால் பிறந்தவன் பவுல் மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பான். தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் ஜெயிக்க பிறந்திருக்கிறான். நீங்கள் இந்த காலையில் சொல்லுங்க, நான் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறேன், வெற்றி அடைவதற்காக பிறந்திருக்கிறேன். தோல்வி எனக்கு இல்லை. நான் தோற்று போவதற்காக பிறந்தவன் அல்ல, நான் வெற்றி அடைவதற்காக பிறந்தவன். நான் வெற்றி அடைவதில் தேவன் ரொம்ப விருப்பமா இருக்கிறார். நான் வெற்றி அடைவது தேவனுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். நான் வெற்றி அடைவதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். நான் வெற்றி அடைவதன் மூலமாய் தேவன் உயர்த்தப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வெற்றி அடைவேன். அல்லேலூயா. நான் வெற்றி அடைவேன். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் சொல்ல, நான் வெற்றி அடைவேன், நான் ஜெயிப்பேன், நான் எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறுவேன், தோல்வி அடையவே மாட்டேன் நான். ஆமென். சிறைச்சாலையில் போட்டா கூட பவுல் ஜெயிக்கிறார். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது, கதவுகளெல்லாம் திறக்கிறது, கட்டுகளெல்லாம் கலன்று விழுகிறது. அந்த அளவிற்கு பவுலுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் நம்ம தரமாட்டாரா? ஜெயிக்க நம்ம படைத்திருக்கிறார். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் நான் ஜெயிக்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உலகம், மாம்சம், பிசாசு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மோசமான காரியங்களை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். எனக்குள் ஒருவர் வாழ்கிறார், அவர் பெரியவர். எனக்குள் ஒருவர் ஜீவிக்கிறார், அவர் மிகவும் பெரியவர். ஆம் தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நம்முடைய கர்த்தராகிய தேவன் மிக மிக பெரியவர். எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், அதனுடைய சக்திகளை காட்டிலும் எனக்குள் இருக்கும் தேவன் ரொம்ப பெரியவராய் இருப்பதனால் அவரை நான் இந்த வேளையிலே துதிக்கிறேன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பெரிய தேவன். உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால தான் பாடுறோம், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னெல்லாம் நாம் பாட்டு பாடுறோம். இயேசு பெரியவரா நமக்குள்ள இருக்கிறாருங்க. நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா, கோலியாத்த தாவீது ஏன் ஜெயிச்சார்னா, அந்த தாவீதுக்குள்ள இருந்த ஆண்டவர் பெரியவரா இருந்தார். கோலியாத்துக்குள்ள மாம்ச பலம் தான் இருந்தது, கோலியாத்துக்குள்ள அவனுடைய ராட்சத குணம் தான் இருந்தது. ஆனா தாவீதுக்குள்ள தேவ பலம் இருந்துச்சு. தாவீதோட அந்த பெரிய கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால சுலபமாக ஜெயித்தார். நானும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் ஜெயம் பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் விலை மதிப்பில்லா நாமத்தில் அவளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து சித்தம் போல நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஜெயிக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.